गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 30ஆம் தேதி. விகாரி நாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ருத்து, மிதுன மாதம், அதாவது ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம் திரையோதசி திதி. இன்றைக்கி பிரதோஷம், ரோஹிணி நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் கஜேந்திர மோக்ஷம் அதை அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை எடுத்து சொல்கிறாள். திருத்தீயே து கஜேந்திரேண ஸ்துதோ ஹரிருபேத்யதம் சமுத்ததாரதம் கிராகாத் கிராகம் தேவலசாபதா. இந்த 3வது அத்தியாயத்தில் யானை தலைவனான கஜேந்திரன், அவனுக்கு ஒரு வியசனம் ஏற்பட்டது. அவன் தன் பத்னி புத்திராலோடு கூட
ஒரு தடாகத்தில் ரித்துமத்துங்கிற வருணனுடைய உத்தியானவனம், அங்கே ஒரு பெரிய தடாகம். அதில் கோடை காலத்து வெயிலில் தணிக்கிறதுக்காக யதேஷ்டமாக தீர்த்தத்தை வாரி சாப்பிட்டுண்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தான் தன்னுடைய நூற்றுக்கணக்கான யானை கூட்டத்தோடு கூட. அப்பொழுது அவனை தேவல சாப்பாத்து தேவலன் ஒரு ரிஷி, அவருடைய சாபத்தினால அங்கே அந்த தடாகத்தில் முதலையாக ஒரு கந்தர்வன் இருந்துட்டு இருந்தான். அவன் இந்த யானையை போய் பிடிச்சி யானைக்கும் அந்த கஜேந்திரனான யானைக்கும் அந்த முதலைக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. அந்த முதலை பிடிச்சி அவனை தண்ணிக்குள்ளே இழுத்துது. யானை வெளியில் வேறு முயற்சி பண்ணிட்டு முடியலை. அப்போது என்ன ஆச்சுனால், ரொம்ப காலம் இழுத்து பார்த்து முடியாமல் எல்லாத்தையும் கையை விட்டு கடைசியில் பகவானை போய் அடைக்கலம்னு அடைஞ்சான் இந்த கஜேந்திரன் சொன்னாள். சமுத்ததாரதம் கிராகாத்து கிராகம் தேவல சாபத்தா, தேவல ரிஷியினுடைய சாபத்தினால் இருக்கப்பட்ட அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு ரட்சித்தாள். எப்பொழுது அவன் நாராயணனை ஸ்மரணம் பண்ணிட்டு நாராயணங்கிட்ட சரணம்னு வந்து சேர்ந்தானோ அப்பொழுது அவனுக்கு மோட்சம் கிடச்சிதுன்னாள். இந்த கஜேந்திர மோட்சத்தை சரித்திரத்தை இந்த 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதான் சுருக்கம். இப்பொழுது நம்ம இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே 3யோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச. ஏவம் வ்யவசிதோ புத்யா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இந்த யானைக்கும் முதலைக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. யானையினால் ஜெயிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ச்சி அடைஞ்சான் யானை கஜேந்திரன். அப்பொழுது அவனுக்கு தோணித்து, இனிமேல் நம்மளால் முடியாது, நம்ம பத்தினி புத்திராள்னால் நம்மளை விட்டு போயிட்டாள், இனிமேல் நாம் ஏக்கமாக இந்த முதலையிட்டேருந்து தப்பிச்சிக்க முடியாதுங்கிறத நினச்சிண்டு பிராக்ஜன்மனி, இதுக்கு முன்னாடி ஜென்மாவில் இவன் இந்திரத்யும்னு மகாராஜாவாக இருந்து அவனுக்கு ஏற்பட்ட சாபத்தினால கஜேந்திரனாக இருக்கான். இப்போ இந்த ஜென்மாவில் அந்த முன் பழக்கி கொண்ட வாசனையினால் பகவானை ஜபிக்கணுங்கிற எண்ணம் தோணித்தான் அவனுக்கு. அப்போது பகவானை போய் ஜபிச்சான்னால் மனசில் ஹிருதயத்தில் சுவாமியை ஒரு சமாதியினால் இருக்க செஞ்சுண்டு இந்த இந்திரத்யும்ங்கிற ராஜா இப்பொழுது கஜேந்திரனாக இருக்கப்பட்ட யானை பகவானை போய் சரணமடையணும்னு தீர்மானம் பண்ணி ஜபம் பண்ண ஆரம்பித்தானாம். சுவாமியை ஹிருதயத்தில் கொண்டு வந்து வச்சுருந்தாள். ஏவம் வ்யவசிதோ புத்தியா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். முன் ஜென்மாவில் இருந்த வாசனையினால் பகவானை அடையணுங்கிற எண்ணம் தோணித்துனாள். கஜேந்திர உவாச்ச. அந்த யானை தலைவனான கஜேந்திரன் என்ன சொன்னான்னால், ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் புருஷாயாதி பீஜாய பரேஷாயாபிதீமயி. எந்த ஒரு பகவான் சித்ரூபமாக இந்த உடம்பு முதலெல்லாம் படைத்து சேத்தனமாக ஆக்கினாலோ, சாதாரணமாக இந்த தேகம் இருக்கே அதை சேத்தன ரூபமாக ஆக்கினது காரணம் அந்த பகவான். அப்பேற்பட்ட அந்த பகவான் அவருக்கு நமஸ்காரம் நாள். ஓம் நமோ பகவதே தஸ்மை, பகவானாக இருக்கப்பட்ட நாராயணனுக்கு நமஸ்காரம் சொன்னால் ஓங்காரத்தை முன்னுக்கு வச்சுண்டு பிரணவ பிரதிபாத்தியனவன்கிறத நல்லா தியானம் பண்ணினானாம் அந்த கஜேந்திரன். எந்த சுவாமி சுதந்திரனாக இருக்காளோ அந்த சுதந்திரனாக இருக்க பரதந்திர சுதந்திரனான நாராயணனுக்கு நமஸ்காரம் நாள். தஸ்மை பகவதே நமஹா நாள். பரேஷாய தஸ்மை பகவதே நமஹா, எல்லாத்துக்கும் மேலே இருக்கப்பட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம் நான். ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் புருஷாயாதிபீஜாய பரேஷாயாபிதீமயி. புருஷாய ஆதிபீஜாய, எல்லா விஷயங்களுக்கும் ஆதி மூல காரணமாக இருக்கப்பட்ட காரணபூதமாக இருக்கப்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரம், அவனை சரணமடையனேன்னு மனசில் ஹிருதயத்தில் கொண்டு வச்சுருந்தானாம் கஜேந்திரன். யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏஹினேதம் யயிதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். எந்த ஒரு பகவான்கிட்டேருந்து இந்த பிரபஞ்சம்ங்கிற இந்த விஷயம் இருக்கே அது அதிஷ்டானமாக இருக்கோ, ஏன்னா அவரை தழுவி இருக்குது, அவரை ஆதாரமாக வச்சுருக்கு இந்த விஷயம் பூரா. எந்த ஒரு விஷயம் படைப்பதற்கு உபாதான காரணமாக யார் இருக்காரோ, எந்த ஒரு விஷயம் படைப்பதற்கு நிமித்த காரணமாக யார் இருக்காரோ, கர்த்தாவாக யார் இருக்காரோ, ஏன இதம் எதச்ச இதம், எவர்கிட்டேருந்து எவர் உபாதான கர்மாவாக இருக்கார்
மெட்டீரியல் காசாக இருக்கார். ஏன இதம் இன்டெலிஜென்ட் காசாகவும் இருக்கார், நிமித்த காரணமாகவும் இருக்கார், இன்டெலிஜென்ட் காரணமாகவும் இருக்கார். ஸ்வயம் பிரகாஷர் அவருக்கு வேற ஒருத்தர்கிட்டேருந்து பேட்டரி சார்ஜ் பண்ண வேண்டியதில்லை, அவர்கிட்டே எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு. ஸ்வயம் இதம் யஹா யஹா அஸ்மாத் பரஸ்மாச்ச, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் உள்ளே தேக்கி வச்சுட்டுருக்கார். காரியம் பண்ணணுங்கிற டிசைனெல்லாம் தேக்கி வச்சுட்டுருக்கார். அப்பேற்பட்ட பரம்பொருளான அவர் ஸ்வயம்பூ ஸ்வதசித்தமான சுவாமி. அந்த சுவாமியே நமஸ்காரம். நான் யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் யைதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்சத பரஹா தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் क्वचिद् विवादं क्वच तत्तिरोहितम् अविद्यदृक् साक्षी उभयं तदीक्षते स आत्ममूलो अवतु मां परात्परः. यः स्व आत्मनि निजमायया अर्पितं क्वचित् विभातम्. இந்த சுவாமி படைப்பு, ஸ்திதி, பிரளயம் இது எல்லாத்தையும் உள்ளே தேக்கி வச்சுட்டுருக்கார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அந்த மாயா சக்திங்க மாயினால் உண்டாக்குற அந்த மாயையை தன் வசமாக படுத்தி வச்சுட்டுருக்காராம் சுவாமி. அந்த மாயையை வெளியில் எடுத்து விடுறார். விட்டால் சில காலம் சிருஷ்டிங்கிறது ஸ்திதி ஏற்படுறது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் நடக்கிறது, அதுக்கப்புறம் பிரளய காலம் ஏற்படுறது. இப்படி எல்லாம் அலைச்சி மறைஞ்சிருக்கு எல்லாம். இந்த காரியம் காரணம் ரெண்டையும் சாட்சி ரூபமாக இருந்துட்டு பார்த்துட்டுருக்கார். சாட்சி ஈக்ஷதே, அவர் சாட்சியாக இருந்துட்டுருக்கார், ஒன்றுலையும் ஈடுபடுறதில்லை. அவித்ததற்கு சாட்சி உபயம் ததீக்ஷதே, அவருக்கு ஒருபொழுதும் சைத்தன்ய ரூபமான பார்வையை குறையாத பார்வை இருந்துட்டுருக்கு. அவருக்கு எப்போதுமே நித்திய சைத்தன்ய ரூபம். அவர் ஸ்வயம் பிரகாஷர். அவர் ஆத்மமூலக பராத்பரக, பிரகாசமான கண் முதலைகளை காட்டிலும் அவருக்கு பெரிய கண். அந்த கண்ணால் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்காராம். திருஷ்டியாக பார்த்துட்டுருக்கார், விட்னஸாக பார்த்துட்டுருக்கார், சாட்சி ரூபமாக பார்த்துட்டுருக்கார். அப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு நமஸ்காரம். நான் யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் क्वचित् विभातं क्वच तत्तिरोहितम् अविद्यदृक् साक्षी उभयं तदीक्षते स आत्ममूलो अवतु मां परात्परः. அப்பேற்பட்ட பரம்பொருள் என்ன காப்பாற்றணும்னு சரணம் நடைனேன் நான். கஜேந்திரன் காலேன பஞ்சத்வமிதேஷு கிருத்ஸ்னஷோ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசீத் கஹனம் கபீரம் எஸ்தஸ்ய பாரே அபிவிராஜதே விபுஹு. இந்த லோகத்தெல்லாம் காத்து பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட லோகபாலால் இருக்காளே, அந்த லோகபாலாலெல்லாம் சிருஷ்டி பண்ணது பகவான். அவருக்கு அதுக்காக உபாதான கர்மாவாக இருந்துட்டுருக்கார், உபாதான காரணமாக இருந்துட்டுருக்கார், நிமித்த காரணமாக இருக்கார், சககாரிங்கிற எல்லா விதமான காரணங்களாகவும் இருந்துட்டு இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி அதை பரிபாலனம் பண்ணுறதுக்கு லோகபாலகாலை சிருஷ்டி பண்ணி அதன் மூலமாக இந்த விஸ்வம் பூராவையும் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அதன் பிறகு என்ன பண்ணுறார்? காலேன பஞ்சத்வமிதேஷு, பிரளய காலத்தில் என்ன ஆகுது, எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தன்னுக்குள்ளே இழுத்து நோடுறார். இது ககனம் நாள். இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னு புரிஞ்சிக்க முடியாமல் மகத்து இருள அஞ்ஞானத்தில் எல்லாம் லோகம் முழுக்க இருந்துட்டுருக்கு. அந்த அஞ்ஞான இருட்டுக்கு வெளியில் பிரகாசிச்சுட்டு இருக்கப்பட்ட பரம்பொருளவர் அந்த பிரபு என்னை காப்பாற்றட்டும். நான் யா அபிவிராஜதே விபுஹு, அவர் என்ன காப்பாற்றணும். நான் காலேன பஞ்சத்வமிதேஷு கிருஷ்ணஷா லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசீத் ககனம் கபீரம் எஸ்தஸ்ய பாரே அபிவிராஜதே விபுஹு. அப்படி இருண்டு போய் பிரளயம் வந்தோடனே லோகம் முழுக்க இருட்டு மயமாக இருந்திருக்கு. அவித்தியங்கிற இருள் மாட்டின்னு இருக்கு. அந்த இருளுக்கு வெளியில் ஸ்வயம் பிரகாச ரூபியாக இருந்துருக்கப்பட்ட சுவாமி, அவரை என்ன காப்பாற்றட்டும். நான் நயஸ்ய தேவாக ரிஷய பதம் விதுகு ஜந்து புனக்கோர்கதி கந்துமீரித்தும் யதா நடஸ்யாக்கிருதிபிஹி விசேஷ்டதோ துரத்யயானுக்கிரமணா சமாவது. யாருடைய உண்மை யஸ்ய பதம் தேவாக ரிஷயா ந விதுகு, தேவதைகள்னா ரிஷிகணங்கள்னால் யாருக்குமே இவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சிக்க முடியறதில்லை. அவர் எப்பேற்பட்டுங்கிறது தீர்மானம் பண்ண முடியறதில்லை. ஜந்துஹு கபுனஹா, அப்போ சாதாரணமாக ஜனித்த ஜீவராசிகளான நம்மளாம் என்னை யானை மாதிரி ஒரு ஜென்மா எடுத்திருக்கிற எனக்கு அறியறதுக்கு முடியுமா? முடியவே முடியாதே. அறியவும் முடியாது, ஈரித்தும்னா சொல்கிறதுக்கு முடியாது. அப்பேற்பட்டவர் அவர்.
அவர் இன்னும் என்ன பண்ணுறார், யதா நடஸ்யாக்கிருதிபிஹி விசேஷ்டதோ துரத்தியானுக்கிரமண சமாவது. எப்படி ஒரு நாடகத்தில் நடிகன் இருக்கான்னா அந்த நடிகனுடைய மேக்கப்பை பார்த்துவிட்டு அவன் உண்மையாக யாருங்கிறது அறிய முடியாது, அவனுடைய உண்மையான சரித்திரத்தை அறிய முடியாது அவன் நடிக்கிறத வச்சுண்டு. அந்த மாதிரி இவருடைய வேஷம் போட்டு நடிக்கிறார் இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணி. அதனால் அவருடைய உண்மையை யாரால் அறிய முடியும், அவருடைய சரித்திரத்தை யாரால் அறிய முடியும்? அப்பேற்பட்ட பரம்பொருள் என்னை காப்பாற்றட்டும், நான் சா மாம் அவது, என்னை காப்பாற்றட்டும் நான். நயஸ்ய தேவா ரிஷயப்பதம் விதுஹு ஜந்து புனா கோர்ஹதி கந்துமீரித்தும் யதா நடஸ்யாக்கிருதிபிஹி விசேஷ்டதோ துரத்யயானுக்கிரமண சமாவது. திதிருக்ஷோ யஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்தசங்காः முனயः சுசாதவः சரந்தியலோகவ்ரதமவ்ரணம் வனே பூதான்னி அபூதாக சுஹ்ருதஸ்ஸமே கதிः. எல்லா பற்றுகளையும் விமுக்த சங்காக அப்பி, எல்லா பற்றுகளையும் விட்ட மகான்கள் இருக்காளே அவள் கூட எவ்வளோ தபஸ் பண்ணி எந்த பரமமங்கலமான சுவாமியை சாட்சாத்கரிக்க விரும்பி அவள் நல்ல காரியங்களை செய்கிறாள். சுசாதவாக பூதாக பூதாத்ம சகல பிராணிகளையும் தங்களை போலேயே பார்த்துட்டு எல்லா பிராணிகள்டையும் சுகிருதா மித்ராளாக இருக்கப்பட்ட சாது ஜனங்கள். அவள் என்ன பண்ணுறாள், சதா காட்டில் இருந்துட்டு மனனம் பண்ணி பிரம்மச்சரியன் முதலான அலௌகிக விரதங்களை செஞ்சுட்டு அந்த சுவாமியை பார்க்கணும்னு ஆசிரியக்கணும்னு தபஸ் பண்ணுறாளே, அப்பேற்பட்ட பரம்பொருள் அல்லவா இவன். சரந்தியலோகவ்ரதமவ்ரணம் வனே பூதாத்மபூதாக சுஹ்ருதஸ்ஸமே கதி. அப்படி எந்த பரம்பொருளை போய் அடைய வேண்டும் என்று அவள்லாம் தபஸ்சரிய பண்ணிட்டு இருக்காள் சாது ஜனங்கள். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் என்னை ரட்சிக்கட்டும் நான். ந வித்யதே யஸ்ய ச ஜன்ம கர்ம வா ந நாம ரூபே குணதோஷ ஏவ வா ததாபி லோகாப்யய சம்பவாய யஹ ஸ்வமாயயா தானி அனுகாலம் ரிச்சதி. எந்த ஒரு பரம்பொருளுக்கு பிறவி என்பதே கிடையாதோ, ஜென்மச்ச கர்மவாச்ச, கர்மாவும் கிடையாது, இன்னதான் பண்ணணும்னு அவருக்கு டியூட்டின்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவராக ஏற்படுத்தி கொள்வது தான். அவர் எந்த ஒரு சுவாமிக்கு நாம ரூபே நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, குணங்கள் குற்றங்கள் ரெண்டும் கிடையாது, அது மாதிரி இருக்கப்பட்ட சுவாமி. அப்படி இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணுறார், ததாபி லோகாப்பிய சம்பவாய, இந்த லோகத்தை படைச்சி விஸ்வத்தை படைச்சி அந்த விஸ்வத்தை மெயின்டைன் பண்ணி அதை பிரளயத்தும் பொழுது எல்லாத்தையும் உள்ளே இழுத்துன்னு விடுறார், தன் வசம் பண்ணின்னு விடுறார். அதுக்காக மாயைங்கிறத சிருஷ்டி பண்ணுறார், அதுவும் அவர்கிட்டேருந்து தான் வந்தது. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் தானும் ஜென்மா எடுத்து ஒரு அவதாரம் பண்ணுறார், தனக்கும் ஒரு ஜென்மாவை ஸ்வீகரிச்சுக்கிறார். அப்பேற்பட்ட பரமாத்மாவான பகவானுக்கு நமஸ்காரம் நான். ந வித்யதே யஸ்ய ச ஜன்ம கர்மவா ந நாம ரூபே குணதோஷ ஏவ வா ததாபி லோகாப்யய சம்பவாய யஹ ஸ்வமாயயா தானி அனுகாலம் ரிச்சதி. அந்தந்த காலத்துக்கு தகுந்தபடி தனக்கு ஒரு தேகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அவதாரம் பண்ணிக்கிறாரே அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம் நான். தஸ்மை நம பரேஷாய பிரம்மணே அனந்த சக்தயே அரூபாயோரு ரூபாய அரூபாய உரு ரூபாய நம ஆச்சரிய கர்மணே. அப்பேற்பட்ட ரூபங்களே இல்லாத பரமாத்மா இருக்கிறப்பட்ட சுவாமி, கணக்கற்ற அனந்த சக்தியே உரு ரூபாய, அளவு பெற முடியாத கணக்கற்ற பல சக்திகளை வச்சுருக்கப்பட்ட அவர் பல ரூபங்களை எடுத்துக்கிறார், பல அவதாரங்களை பண்ணியிருக்கார், ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்கிறார். அப்பேற்பட்ட காரணபூதமான பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமோ நமஹான். அரூபாய உரு ரூபாய நம ஆச்சரிய கர்மணே நம ஆத்ம பிரதீபாய சாட்சிணே பரமாத்மனே நமோ கிராம் விதூராய மனதச்சேதசாமபி. எந்த ஒரு ஆத்ம பிரதீபாய, எந்த ஒரு வெளி பிரகாசத்துக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது, டார்ச் லைட்டை போட்டு பார்த்தா விளங்காது. ஆனால் சாட்சினே மற்றவர்களை எல்லா விஷயங்களுக்கும் தெளிவுபடுத்துறதுக்காக டார்ச் லைட்டை போடுறது அவர்கிட்டேருந்து வர ஜாஜ்வல்ய பிரகாசம் தான் நாள். பரமாத்மனே, அப்பேற்பட்ட பரமாத்மா அவர். ஜீவனங்களெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும்னு நியமனம் பண்ணுற பரமாத்மா அவர். கிராம் மனசா சேத்தசாமப்பி, வாக்கு மனசு சித்தவிருத்தி ஞானங்கள் இந்திரியாதி விஷயங்கள்
இதுக்கெல்லாம் விதூராய எட்டாத ஒன்றுக்கும் விளங்காத ரொம்ப வெளிப்பட்டவர் அவர். அப்பேற்பட்டவருக்கு நமோ நமஹா பல தடவை நமஸ்காரம். நான் கஜேந்திரன். நம ஆத்ம பிரதீபாய சாட்சிணே பரமாத்மனே நமோ கிராம் விதூராய மனசேதசாமபி சத்வேன பிரதிலப்யாயே நைஷ்கர்மியேன விபச்சிதா நமக்கைவல்யநாதாய நிர்வாண சுகசம்விதே. நைஷ்கர்மியேன நிஷ்கர்மா பண்ணிட்டு, அதாவது கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு, சத்வேன சுத்த சத்வகுணமுள்ள விவேகமுள்ள நல்ல சாமர்த்தியசாலியினால் விபஷிதா பிரதிலப்யாய அந்த பிரத்யேகாத்மாவாக சுவாமி இருக்கப்பட்ட அவரை அடைய முடிகிறது, மோட்சத்தை அனுபவிக்க முடிகிறது. அப்பேற்பட்ட நித்யானந்த ஸ்வரூபமாக நித்யானந்தத்தை கொடுக்குற சுவாமி இருக்காரே, அவருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொன்னான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. ஸ்ரீபாதராயணிருவாச்ச. ஸ்ரீபாதராயணிருவாச்ச. ஏவம் யவசிதோ புத்யா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். ஸ்ரீகஜேந்திர உவாச்ச. ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயேதச்சிதாத்மகம் புருஷாயாதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் ய இதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் क्वचित् विभातं क्वच तत्तिरोहितम् अविद्धदृक् साक्षी उभयं तदीक्षते स आत्ममूलो अवतु मां परात्परः कालेन पञ्चत्वमितेषु कृत्स्नशः लोकेषु पालेषु च सर्वहेतुषु तमस्तदासीत् गहनं गभीरं यस्तस्य पारे अभिविराजते विभुः न यस्य देवाः ऋषयः पदं विदुः जन्तुः पुनः कोर्हति गन्तुमीरितुं यथा नटस्याकृतिभिः विचेष्टतो दुरत्ययानुक्रमणः समावतु दिदृक्षवो यस्य पदं सुमङ्गलं विमुक्तसङ्गाः मुनयः सुसाधवः चरन्त्यलोकव्रतमव्रणं वने भूतात्मभूताः सुहृदः समे गतिः न विद्यते यस्य च जन्मकर्म वा न नामरूपे गुणदोष एव वा तथापि लोकाप्यय यः स्वमायया तानि अनुकालमृच्छति तस्मै नमः परेशाय ब्रह्मणे अनन्तशक्तये अरूपायोरुरूपाय नमः आश्चर्यकर्मणे नमात्मप्रदीपाय
नमात्मप्रदीपाय साक्षिणे परमात्मने साक्षिणे परमात्मने नमो गिरां विदूराय नमो गिरां विदूराय मनसश्चेतसामपि मनसश्चेतसामपि सत्त्वेन प्रतिलभ्याय नैष्कर्म्येण विपश्चिता नमः कैवल्यनाथाय निर्वाणसुखसंविदे ஸ்ரீஹரையே நமः. எந்த முதல்ல வாயில் மாட்டிந்த யானை கஜேந்திரன் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தானோ மேற்கண்டு 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறான், நமசாந்தாய கோராய மூடாய குணதர்மிணே நிர்விசேஷாய சாமியாய நமோ ஞானகனாய ச. நமசாந்தாய கோராய மூடாய குணதர்மிணே. பகவான் எல்லா விதமான குணங்களையும் சத்வரஜ தமங்கிற எல்லா குணங்களையும் படைத்தவர். குணதர்மினே சத்வாதி குணங்களை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கப்பட்டவர். சாந்தாய சத்துவத்தால் சாந்த ரூபமாக இருக்கப்பட்டவர். கோராய ரஜோகுணத்தினால பயங்கர ரூபமாகவும் சில சமயம் அவதாரம் பண்ணுவர். மூடாய தமோ குணத்தினால மறைஞ்சிருந்து மூட ரூபமாக இருக்கப்பட்டவரும் அவர்தான். ஆனால் உண்மையில் என்னென்னால் நிர்விசேஷாய சாமியாய நம ஞானகனாய நம. அவர் ஞானகனம். உண்மையில் என்னென்னால் இந்த சர்வத்திரமாக இருந்துட்டு எல்லாம் சமமாக இருப்பார். 3 குணங்களும் சமமாக இருந்தால் என்ன ஆகுது? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ எல்லாம் எல்லா கலரும் சரி சமமாக இருந்துட்டு அந்த ஜகடையை சுற்ற ஆரம்பித்தா என்ன ஆகுது? கலர்லெஸ் ஒயிட் கிடைக்கிறது. அப்படி இந்த குணங்கள்லாம் இருந்தால் கூட குணமே இல்லாத நிர்குணமாக இருக்கப்பட்ட சுவாமி சர்வத்திலும் சாமிய ரூபமாக இருப்பார். நிர்விசேஷாய சாமியாய ஞானகனாய நம. சுவாமி ஞானத்துக்கு இருப்பிடம், பூர்ண ஞானி, ஞானகனம். அதனால் சைத்தன்ய மூர்த்தியாக இருக்கப்பட்ட சுவாமிக்கு நமஸ்காரம் நான் கஜேந்திரன். க்ஷேத்ரஜாய நமஸ்துபியம் சர்வாத்தியக்ஷாய சாட்சிணே புருஷாய ஆத்மமூலாய மூலப்பிரகிருத்தையே நம. க்ஷேத்ரஜாய சுவாமி தான் க்ஷேத்ரஜன். பகவத்கீதையில் க்ஷேத்திரமும் அவர் தான், க்ஷேத்ரஜனும் அவர் தான் சொல்கிறது. க்ஷேத்திரம்னா இந்த எல்லாத்துக்கும் விதை போடுறதுக்கு வேணுங்கிற க்ஷேத்திரம், இயற்கையில் ஏற்படுத்தி கொடுத்த இடங்கள். அதில் இருக்கப்பட்ட ஞானஸ்வரூபமாக இருந்துருக்கப்பட்டது க்ஷேத்ரஜன். எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட் க்ஷேத்திரம். எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஞானம் இருக்குன்னா அவன் தான் க்ஷேத்ரஜன். அப்படி சுவாமி க்ஷேத்ரஜனாக இருக்காராம். இத்தனையும் படைத்து அதை ஆப்ரேட் பண்ணணும் அவர் தான், அவருக்கு தான் தெரியும். அதனால் அவர் க்ஷேத்ரஜன். க்ஷேத்ரஜாய நமஸ்துபியம் சர்வாத்தியக்ஷாய சாட்சினே. இவ்வளவு படைப்பில் இருக்கப்பட்ட எல்லா தலைவர்களை ஒன்றொன்றுக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஹெட் வச்சுருக்காள். இந்திரன், சந்திரன், வாயு, அக்னின்ட்டு ஒன்றொன்றுக்கும் தலைவன் வச்சுருக்கார். அத்தனை தலைவருக்கும் மேலே தலைவனாக சர்வாத்தியக்ஷன், எல்லா அத்தியக்ஷாளுக்கும் மேலே தலைவனாக இருக்கானா சுவாமி. சாட்சினே அப்படி எல்லாம் இருந்துட்டு கூட க்ஷேத்ரஜனாக இருக்கார், சர்வாத்தியக்ஷனாக இருக்கார். அப்படி இருந்த போதிலும் கூட சாட்சினே ஒன்றுலேயும் ஈடுபடாமல் விட்னஸாக இருந்துட்டுருக்காராம் நிர்விகாரமாக. க்ஷேத்ரஜாய நமஸ்துபியம் சர்வாத்தியக்ஷாய சாட்சினே புருஷாய ஆத்மமூலாய மூலப்பிரகிருத்தையே நம. அவர்தான் புருஷன். க்ஷேத்ரஜன் புருஷன், பரிபூர்ண வஸ்துவாக இருக்கப்பட்டவர். இந்த பிரகிருதி இருக்கே, இயற்கையை படைச்சிருக்காரே மாயினால், அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கப்பட்டவன் அவர் தான். அப்பேற்பட்ட பரம்பொருளே உனக்கு நமஸ்காரம் நான் கஜேந்திரன். க்ஷேத்ரஜாய நமஸ்துபியம் சர்வாத்தியக்ஷாய சாட்சிணே புருஷாய ஆத்மமூலாய மூலப்பிரகிருத்தையே நம. சர்வேந்திரிய குணத்ரஷ்டே சர்வப்பிரத்யயஹேதவே அசதாச்சாய யோக்தாய சதாபாசாய தே நம. சர்வேந்திரிய குணத்ரஷ்டே எல்லா இந்திரியங்களையும் படைச்சிருக்காள் சுவாமி. பஞ்சேந்திரியங்களை படைச்சிருக்காள். பஞ்சேந்திரியங்களுக்குள்ளே ஞானேந்திரியங்களையும் படைச்சிருக்கார். இது எல்லாத்துக்கும் அத்தியக்ஷராக இருக்கப்பட்டவர் அவர் தான். அதனால தான் அவருக்கு சுவாமிக்கு பேர் ஹிருஷிகேஷன் பேர். ஹிருஷிகா இந்திரா தஸ்ய ஈஷா ஹிருஷிகேஷா. ஹிருஷிகேஷன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதினு அர்த்தம். சர்வேந்திரிய குணத்ரஷ்டே எல்லா இந்திரியங்களுடைய விஷயங்களையும் பார்க்கிறவர் அவர்தான். அந்த இந்திரியங்களுக்குள்ள விற்த்திகள் இருக்கே, ஞான விற்பி,
அதுவாகவும் இருக்கப்பட்டவர் அவர்தான். அதுக்கு ஏத்துவாக இருக்கப்பட்ட காரணபூத்தராக இருக்கப்பட்டவரும் அவர்தான். ஹேத்தவே அசதா அச்சாய யோக்தாய சதாபாசாய தே நம. அசத்தான அகங்காராதி பிரபஞ்சம் இருக்கே, அது பிரதிபிம்பம் மாதிரி இருந்துட்டு தெரிவிக்கிறவரும் அவர்தான். பிரதிபிம்பம்னா மிரர் மாதிரி, அதுக்கு மிரர் மாதிரி இருந்து ஞான மாயையாக இருக்கப்பட்ட இந்த அசத்தான அகங்கார பிரபஞ்சம் இருக்கே, அதுவாகவும் இருக்கப்பட்டவர் அவர்தான். சதாபாசாய எல்லாத்துலேயும் ஒளிர் விட்டு பிரகாசிக்கிறவர் அவர்தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். தே நமஹா, உங்களுக்கு நமஸ்காரம் தான் கஜேந்திரன். சர்வேந்திரிய குணத்ரஷ்டே சர்வ பிரத்யயஹேதவே அசதாச்சாய யோக்தாய சதாபாசாய தே நமஹ. நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய. சுவாமி அகில காரணாய நமஹ, எல்லா விஷயங்களுக்கும் காரணபூத்தராக இருக்கப்பட்டவர் அவர்தான். காரணம், ஒரு காரணமே இல்லாதவர். அவருக்கு காரணமே, தனக்குன்னு ஒரு காரணம் இல்லாதவர் அவர். நிஷ்காரணாய அத்புத காரணாய, அதே மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் சிலது நடக்கும், அதுக்கெல்லாம் காரணபூத்தராக இருக்கப்பட்டவர் அத்புத காரணர் அவர்தான். சர்வாகமம்னாய, எல்லா ஆகமங்கள், எல்லா வேதங்கள், பாஞ்சராத்திராதி ஆகமங்கள், இது எல்லாத்துக்கும் இது சமுத்திரம் மாதிரி இருக்குது. மகார்ணவாய, சமுத்திரம் மாதிரி இருக்கப்பட்ட ஞானம் பொருந்திய வேதங்கள், ஆகமங்கள், பாஞ்சராத்திராதி ஆகமங்கள், இதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கப்பட்டவர் அவர்தான். அப்பவர்காய, மோக்ஷஸ்வரூபியாக இருக்கப்பட்டவர் அவர்தான். அப்பேற்பட்ட அவர் பராயணாய தே நமோ நமஹ. மகான்களுக்கெல்லாம் எல்லாரும் யார் இந்த மகான்கள்லாம் சுவாமியை பாராயண நமஸ்காரம் பண்ணிட்டு துதிக்கிறார்களோ, அந்த ஆச்சரியபூத்தமான சுவாமியே உனக்கு நமஸ்காரம் நான் கஜேந்திரன். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய குணாரணிச்சன்ன சிதூஷ்மபாய தட்சோபவிஸ்பூஜித மானசாய நைஷ்கர்மியபாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாஷாய நமஸ்கரோமி. நான் எப்பேற்பட்ட பரம்பொருள் தெரியுமா நமஸ்காரம் பண்ணுறேன்? ஸ்வயம் பிரகாஷாய, ஸ்வயமாகவே பிரகாசிக்கிறார். ஒரு செகண்டரி ஹெல்ப் இல்லாமல் தானாகவே ஸ்வயம் பிரகாஷ சுரூப்பியான பகவான் அவர் எப்பேற்பட்டவர். சர்வாதி குணங்களுடைய எல்லா குணங்களும் அரணிக்கட்டைன்னு ஒன்று உண்டு. அரணிக்கட்டைன்னா மரக்கட்டை, 2 மரக்கட்டையை போட்டு ரப்பு பண்ணாக்க அக்னி உண்டாகும். அந்த அக்னி அந்த மரக்கட்டைக்குள்ளே தேங்கியிருக்கு, கண்ணுக்கு தெரியாது. அப்படி எல்லா குணங்களாகிய அரணக்கட்டையினால் மறைக்கப்பட்ட ஞானாக்னியை படைச்சவர் அவர். சிதூஷ்மபாய, ஞானாக்னிங்கிறது தேக்கி இருக்குது அரணிக்கட்டைக்குள்ளே எப்படி அக்னி இருக்கோ அந்த மாதிரி சர்வ குணங்களுக்குள்ளேயும் அடங்கி இருக்கப்பட்ட ஞானாக்னியை வச்சுருக்கப்பட்டார் சுவாமி. அந்த குணங்கள் காரணமாக வச்சுட்டு விஸ்பூர்ஜித மானசாய, பகிர்முகமாக காமனைகள், ஆலோசனைகள், இந்த விருத்திகளெல்லாம் செய்கிறவர் அவர்தான். மனசை உடையவர் அவர்தான். எல்லா ஆத்மாக்களுக்கும் அதிபதியாக இருக்கப்பட்டவர். கர்மாதீத்தமான ஆத்மாக்களுடைய பாவனையினால், கர்மாதீத்தம்னா நைஷ்கர்மிய சன்னியாசிகள் இருக்காள், அவள் வேதங்கள் சொன்ன விதிகளுக்கு உள்பட்டவாள் இல்லை. அப்பேற்பட்டவாளாக இருக்கப்பட்டவாளுக்கும் அடைக்கலமாக இருக்கப்பட்டவர் சுவாமின்னான். அப்பேற்பட்ட சாட்சாத் பிரகாச ரூபமாக இருக்கப்பட்ட இந்த நாராயணனுக்கு நமஸ்காரம்னது கஜேந்திரன். குணாரணிச்சன்ன சிதூஷ்மபாய தக்ஷோப விஸ்பூர்ஜித மானசாய நைஷ்கர்மியபாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாஷாய நமஸ்கரோமி. எந்த வேதம் சொன்ன விதிகள்லேருந்து விலக்கின மான்கள் இருக்காள், நித்திய சன்னியாசிகள், கர்மாதீத ஆத்மாக்கள், அவளுக்கும் பகவான் தான் அடைக்கலம். அப்பேற்பட்ட சுவாமிக்கு நமஸ்காரம் தான். மாதிருக் பிரபன்ன பசுபாச விமோக்ஷணாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வாம்சேன சர்வதனுபிருத் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. கஜேந்திரன் சொல்கிறான், என்ன மாதிரி சரணம்னு விழுந்த பிரபன்ன பசு பாச விமோக்ஷனாய. பசுக்கள்னால் எதுகள்லாம் பாசத்தால் கட்டப்படுறதோ அதுகள்லாம் பசுக்கள் தான், மிருகங்கள் தான். நம்ம மனுஷியாளாக இருக்கப்பட்டாலும் பாசத்தினால் கட்டப்பட்டு உந்தப்பட்டவாள். அதனால் நம்மளும் மிருகஜன்மாக்கள் தான். அந்த மாதிரி என்னை போட்ட மிருகஜன்மாங்கள் சரணம்னு அடைஞ்சால் அவளுடைய அவித்தியெல்லாம் அவித்தியங்கிற பாசங்கிற அவித்தியை இருக்காத
விமோக்ஷனாய முற்றிலும் நீக்கப்படுறது நீக்கிறவர் நீங்கள் தான். முக்தாய அவர் ஸ்வயம் முக்தர், அதனால் பாக்கி எல்லாருக்கும் முக்தியை தரவர். அவர் அபாரமான தய உடையவர். பூரி கருணாய அலையாய கருணை காட்டுறதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பாராம் சுவாமி. சுவாமிஷேன தன்னுடைய அந்தர்யாமி ரூபத்தினால எல்லா சரீரத்துக்குள்ளேயும் பிரகாசிச்சுட்டு இருக்கார். அதனால தான் வாசுதேவன் வசதி சர்வத்திர தீவியத்தே ஏதி வாசுதேவா. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒளிர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய சுவாமி சுவாம்சேன தன்னுடைய அம்ச அவதாரமாக நினச்சிக்கணும் நம்ம எல்லாரையுமே சுவாமியினுடைய அவதாரமாக. சுவாம்சேன சர்வதனுபிருத் மனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. பிருகதே பகவதே பிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட சுவாமியே உனக்கு பரபிரம்மமான உனக்கு நமஸ்காரம்னது கஜேந்திரன். மாதிருக் பிரபன்ன பசுபாஜ விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய சுவாம்சேன சர்வதனுபிருத் மனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. ஆத்மாத்மஜாப்த கிரகவித்த ஜனேஷு சக்தை துஷ்பிராபணாய குணசங்க விவர்ஜிதாய முக்தாத்மபிः ஸ்வஹிருதயே பரிபாவிதாய ஞானாத்மனே பகவதே நம ஈஸ்வராய. எந்த சுவாமியை யாரால் அடைய முடியாதுன்னால் ஆத்மஜ ஆப்த கிரக வித்த ஜனேஷு சக்தை. யாருக்கெல்லாம் இதுதான் என்னோடய சரீரம், இதுதான் என்னுடைய ஜனங்கள், இதுதான் என்னுடைய பந்துக்கள், இதுதான் என்னுடைய வீடு வாசல் போக்கிய வஸ்துக்கள், மற்ற ஜனங்களெல்லாம் எனக்கு சேர்ந்தவாள், இப்படிலாம் 10 வச்சுருக்கப்பட்டவன் இருக்கானே அவனால் அடைய முடியாதாம். துஷ்பிராபனாயே அடைய முடியாதவர். 3 குணங்களுடைய சம்பந்தம் இல்லாதவர். குணசங்க விவர்ஜிதாய முக்தாத்மபிஹி ஸ்வஹிருதயே பரிபாவிதாய. முக்தியை அடைவர தேகத்தில் அபிமானம் இல்லாத முக்தாள் இருக்காளே, மோட்சம் அடைஞ்சவாள், அவளுடைய ஹிருதய கமலத்தில் சதா இருந்துருக்கப்பட்ட ஞானஸ்வரூப்பியான பகவான் இருக்காரே அவருக்கு நமஸ்காரம்னது கஜேந்திரன். ஆத்மாத்மஜாப்த கிரகவித்த ஜனேஷு முக்தை துஷ்பிராபணாய குணசங்க விவர்ஜிதாய முக்தாத்மபிஹி ஸ்வஹிருதயே பரிபாவிதாய ஞானாத்மனே பகவதே நம ஈஸ்வராய. யம் தர்ம காமார்த்த விமுக்தி காமா பஜந்த இஷ்டாம் கதிமாப்னுவந்தி கிம் துவாசிஷோராத்யபி தேகமவ்யயம் கரோது மே அதப்ரதயோ விமோக்ஷணம். தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சதுர்வித புருஷார்த்தங்கள். புருஷேன அர்த்தத்தேதி புருஷார்த்தா. இந்த புருஷார்த்தங்களை விரும்புகிறவாள்னா யாரை போய் சேவிச்சா அவள் விரும்பிய பலன்களை அடையிறாளோ அப்பேற்பட்ட சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணுறேன் நான் கஜேந்திரன். அதே மாதிரி ஆசிஷா கிம்து விரும்பப்படாத கோரிக்கைகளையும் மனசில் என்னதை விரும்புறதுன்னு தெரியாமல் இருந்தால் கூட அவளுக்கும் கருணை நிரம்பிய கடவுளாக இருந்து அனுகிரகம் பண்ணுறாளாம் சுவாமி. அவ்யயம் தேகம் அப்பி ராத்தி மாறுபாட்டை அடையாத திடமான உடம்பையும் கொடுக்குறாரோ அந்த கருணை நிரம்பிய கடவுளுக்கு, கடவுளே நீ தான் என்னை இந்த முதல வாயிலிருந்து காப்பாற்றணும். நான் முதல வாய்ங்கிறத எதை சொல்கிறான்? விமோக்ஷணம். நான் வெறும் முதல வாய் இல்லை, சம்சாரத்துலேருந்தே என்னை விடுதலையை அடைய செய்யணும் நீங்கிறதாக கஜேந்திரன் பிரார்த்திக்கிறான். எம் தர்ம காமார்த்த விமுக்தி காமா பஜந்த இஷ்டாம் கதிமாப்னுவந்தி கிம் துவாசிஷோராத்யபி தேகமவ்யயம் கரோது மே அதப்ரதயோ விமோக்ஷணம். இந்த தர்மார்த்த காம மோக்ஷாதி புருஷார்த்தங்களை விரும்பி இருக்கிறவாளுக்கெல்லாம் யதேஷ்டமாக வாரி கொடுக்குற கடவுள் அல்லவா நீ. அப்பேற்பட்டவன் நீ எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும். இந்த கேவலம் இந்த தரித்திர முதல வாயிலேருந்து விடுதலை அடையிறத நான் கேட்கல, சம்சாரத்துலேருந்தே விடுதலை அடையிறத கேட்குறேன்னு சொல்லித்து கஜேந்திரன். ஏகாந்தினோ யஸ்ய ந கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தியே வை பகவத் பிரபன்னாக அத்யத்புதம் தச்சரித்தம் சுமங்கலம் காயந்தானந்த சமுத்திரமக்னாக. எவாள்னா முக்தாளெல்லாம் எந்த பகவானை போய் ஆராதிக்கிறாளோ மிகவும் ஆச்சரியமாகவும் மங்களகரமானவும் பகவானுடைய சரித்திரத்தை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு ஆனந்த கடலில் மூழ்கினவளாக இருந்துண்டு நாராயணனுடைய பரம ஏகாந்திகள் ஒரு விதமான பயனையும் விரும்புகிறதில்லை. ந வாஞ்சந்திக்கு ந கஞ்சனை ஒன்றுமே விரும்பணும்னு ஈடுபாடு கிடையாது அவளுக்கு. அப்பேற்பட்டவாள் கூட என்ன பண்ணுறாள்? பகவானை சேவிக்கிறாள், பகவானுடைய சரித்திரத்தை கேட்டு கேட்டு ஆனந்திக்கிறாளாம். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரீடே அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை
ஸ்ரீமன் நாராயணனை நான் போய் சேவிக்கிறேன் நான் கஜேந்திரன். ஏகாந்தினோ யஸ்ய ந கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவன் பிரபன்னா அத்யத்புதம் தச்சரித்தம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திரமக்னா ஆனந்த சமுத்திரமக்னா காயந்தே. அவள் என்ன பண்ணுறாள், பகவத் சரித்திரத்தை எடுத்து சொல்கிறாள். ஒரு ஹேத்துக்கு காரணத்துக்காக இல்லை, தங்களுக்கு நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக இல்லை, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் முக்தாளெல்லாம் சேவிக்கிறாளாம். அப்பேற்பட்ட பரம்பொருளை போய் நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நான் கஜேந்திரன். தமக்ஷரம் பிரம்ம பரம்பரேஷம் அவ்யக்தம் ஆத்தியாத்மிக யோககம்யம் ஆத்தியாத்மிக யோககம்யம் அதீந்திரியம் சூக்ஷ்மம் இவாதி தூரம் அனந்தமாத்தியம் பரிபூர்ணமீடே. எந்த ஒரு சுவாமி அக்ஷரம், அக்ஷரம்னா மாறுபடுறது, அக்ஷரம்னா ஒரு விதமான மாறுபாடும் இல்லாதவர், பரபிரம்மஸ்வரூபமாக இருந்துருக்காள். பெரியவாளுக்கு பரேஷம், எல்லா ஈஸ்வரனுக்கும் மேலே இருக்கப்பட்ட பரமேஸ்வரனாக இருக்கப்பட்டவர் அவர். அவ்யக்தம், ஸ்பஷ்டமாக எல்லாருக்கும் தெரியாது, தெரியாமல் அஸ்பஷ்டமாக இருக்கப்பட்டவர். ஆத்தியாத்மிக யோககம்யம், ஆத்தியாத்மிகமாக இருக்கப்பட்டவாளுக்கு மாத்திரம், அப்படி யோகிகள் இருக்காளே அவளுக்கு மாத்திரம் அடையக்கூடியவர் அவர். அதீந்திரியம், இந்திரியங்கள்னால் அவர் அடைய முடியாது, தூரத்தில் இருக்கிற மாதிரி தோணும், அப்பேற்பட்டவர். சூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷ்ம ரூபி. அனந்தம், ரொம்ப அனந்தம், எண்ட்லெஸ் மேன், அவருக்கு அழிவு என்பதே கிடையாது. ஆத்தியம் பரிபூர்ணம் ஈடே, முதலாவதான ஹீ இஸ் த ஃபஸ்ட், ஆதி முதல்வன் முதற்றே உலகுன்னார் திருவள்ளுவர். ஆதி பகவன் முதற்றே உலகுன்னார். ஆதி பகவனாக இருக்கப்பட்டவர் ஆத்தியம், முதல் கடவுள் அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பரம்பொருளை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஈடேனா ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு அர்த்தம். தமக்ஷரம் பிரம்ம பரம்பரேஷம் அவ்யக்தம் ஆத்தியாத்மிக யோககம்யம் அதீந்திரியம் சூக்ஷ்மமிவாதி தூரம் அனந்தமாத்தியம் பரிபூர்ணமீடே. யஸ்ய பிரம்மாதயோ தேவாः வேதாः லோகாः சராச்சராः நாமரூப விபேதேன ப்ளக்வ்யா ச கலையா கிருதாः. பிரம்மா முதலான தேவதைகள்லாம் கூட 3 வேதங்களையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, அசைவது அசையாத வஸ்துக்கள், லோகத்தில் இருக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் எந்த அம்ச ரூபமாக இருந்துருக்கப்பட்ட அந்த பரம்பொருளை, அவருக்கு உருவங்கள் பேர்கள் இதெல்லாம் பலவாறாக இருக்கின்றன. நாம ரூப விபேதேன, பலவிதமான பேர்கள் உண்டேவர் அவர் சுவாமி, பலவிதமான ரூபங்களை படைத்தவர் அவர். ஜெயிக்கட்டும். யஸ்ய பிரம்மாதயோ தேவாः வேதாலோகா சராச்சராः நாமரூப விபேதேன ப்ளக்வ்யாஜ கலையா கிருதாக. வேறு ரூபங்களை வச்சு அவளுக்கு இஷ்டப்படி இஷ்ட தெய்வமாக பஜிச்சுருக்கப்பட்ட அந்த சுவாமி ஒரே பரம்பொருள், ஆதி மூலம், அவருக்கு நமஸ்காரம். பிரம்மாதி தேவதைகள்லாம் வேதங்களை சொல்லி எந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறாலோ அந்த பகவானுக்கு நமஸ்காரம்னாள் கஜேந்திரன். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. நமः சாந்தாய கோராய நமः சாந்தாய கோராய மூடாய குணதர்மிணே நிர்விசேஷாய சாம்யாய நமோ ஞானகனாய ச க்ஷேத்ரஜ்ஞாய நமஸ்துभ्यं சர்வாத்யக்ஷாய சாக்ஷிணே புருஷாயாத்மமூலாய மூலப்பிரகிருதயே நமः. சர்வேந்திரியகுணத்ரஷ்ட்ரே சர்வப்பிரத்யயஹேதவே அசதாச்சாயயோக்தாய சதாபாசாய நமः. நமோ நமஸ்தே அகிலகாரணாய நிஷ்காரணாயாத்புதகாரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராயணாய குணாரணிச்சன்ன சிதுஷ்மபாய
गुणारणिच्छन्न चिदुष्मपाय तत्क्षोभविस्फूर्जितमानसाय तत्क्षोभविस्फूर्जितमानसाय नैष्कर्म्यभावेन विवर्जितागम नैष्कर्म्यभावेन विवर्जितागम स्वयं प्रकाशाय नमस्करोमि स्वयं प्रकाशाय नमस्करोमि मादृक्प्रपन्न पशुपाश विमोक्षणाय मादृक्प्रपन्न पशुपाश विमोक्षणाय मुक्ताय भूरि करुणाय नमोलयाय मुक्ताय भूरि करुणाय नमोलयाय स्वांशेन सर्वतनुभृत् मनसि प्रतीत स्वांशेन सर्वतनुभृत् मनसि प्रतीत प्रत्यग्दृशे भगवते बृहते नमस्ते प्रत्यग्दृशे भगवते बृहते नमस्ते आत्मात्मजाप्त गृहवित्तजनेषु सक्तैः आत्मात्मजाप्त गृहवित्तजनेषु सक्तैः दुष्प्रापणाय गुणसङ्गविवर्जिताय दुष्प्रापणाय गुणसङ्गविवर्जिताय मुक्तात्मभिः स्वहृदये परिभाविताय मुक्तात्मभिः स्वहृदये परिभाविताय ज्ञानात्मने भगवते नम ईश्वराय ज्ञानात्मने भगवते नम ईश्वराय यं धर्मकामार्थविमुक्तिकामा यं धर्मकामार्थविमुक्तिकामा भजन्त इष्टां गतिमाप्नुवन्ति भजन्त इष्टां गतिमाप्नुवन्ति किं चाशिशोरात्यपि देहमव्ययं किं चाशिशोरात्यपि देहमव्ययं करोतु मे अदभ्रदयो विमोक्षणं करोतु मे अदभ्रदयो विमोक्षणम् एकान्तिनो यस्य न कञ्चनार्थम् एकान्तिनो यस्य न कञ्चनार्थं वाञ्छन्ति ये वै भगवत्प्रपन्नाः वाञ्छन्ति ये वै भगवत्प्रपन्नाः अत्यद्भुतं तच्चरितं सुमङ्गलम् अत्यद्भुतं तच्चरितं सुमङ्गलं गायन्त आनन्दसमुद्रमग्नाः गायन्त आनन्दसमुद्रमग्नाः तमक्षरं ब्रह्म परं परेशं तमक्षरं ब्रह्म परं परेशम् अव्यक्तमाध्यात्मिकयोगगम्यम् अव्यक्तमाध्यात्मिकयोगगम्यम् अतीन्द्रियं सूक्ष्ममिवातिदूरम् अतीन्द्रियं सूक्ष्ममिवातिदूरम् अनन्तमाद्यं परिपूर्णमीडे अनन्तमाद्यं परिपूर्णमीडे यस्य ब्रह्मादयो देवाः यस्य ब्रह्मादयो देवाः वेदाः लोकाश्चराचराः वेदालोकाश्चराचराः नामरूपविभेदेन नामरूपविभेदेन पल्ग्व्या च कलया कृताः पल्ग्व्या च कलया कृताः ஸ்ரீஹரையே நமः. கஜேந்திரன் மேற்கொண்டு 23வது ஸ்லோகத்திலேருந்து மறுபடியும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். யதார்ச்சிஷோக்னே சவிதுர்கபஸ்தயோ நிர்யாந்தி சம்யாந்தி அசகிருத்ஸ்வரோஜிஷः ததா யதோயம் குணசம்பிரவாகः புத்திர்மனக்கானி சரீரசர்காः யதா ஆர்ச்சிஷோ அக்னே சவிதுர்கபஸ்தயோ எப்படி அக்னியிலேருந்து ஜுவாலை ஏற்பட்டு பொறிச்சுன்னு வருது ஜுவாலை. அந்த ஜுவாலை அதே மாதிரி சூரியன்லேருந்து கிரணங்கள் தோன்றி கணக்கில்லாமல் கபஸ்தயா சவிதுகு கிரணங்கள் தோன்றி அப்படியே அதிலேருந்து ஒளிவற்று பிரகாஷின்னு வருது. அது அங்கே தோன்றி மறுபடியும் அடங்கி போகிறது. அப்படியே இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் பலம் எல்லாம் ததா புத்தி மனா காணி சரீர சர்க்கா அயம் இந்த பிரத்யக்ஷமாக தெரிகிற உடம்பில் இருக்கப்பட்ட இந்திரியங்கள் மனசு புத்தி பலம் இவைகளெல்லாம் குணப்பிரசம்பிரவாக எல்லா குணங்களையும் அடக்கி வச்சுருக்கிற ஸ்வரோச்சிஷா ஸ்வயம் பிரகாசமான அந்த நாராயணங்கிட்டேருந்து தோன்றினது அல்லவா, அவங்ககிட்டயே தோன்றி வெளியில் வருது, வெளியில் மறுபடியும் அவங்ககிட்டயே போய் அடங்கிறது. அப்பேற்பட்ட ஸ்வயம் பிரகாச ரூபமான நாராயணனுக்கு நமஸ்காரம்னா யதா யதோயம் குணசம்பிரவாகோ புத்திர் மனக்கானி சரீர சர்க்காக புத்தி மனசு காணி சரீர சர்க்காக இவைகளெல்லாமும் அப்படி தான் பகவானுடைய அனுகிரகத்தினால பலம் இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் ஓடி ஆடின்னு இருக்கு. அவர்கிட்டயே போய் கடைசியில் அடைஞ்சு விடுறது. அப்பேற்பட்ட இந்த நாராயணனுக்கு நமஸ்காரம்னா யதார்ச்சிஷோக்னே சவிதுர்கபஸ்தயோ நிர்யாந்தி சம்யாந்தி அசகிருத் ஸ்வரோச்சிஷா ததா யதோயம் குணசம்பிரவாகோ
புத்திர்மனக்கானி சரீரசர்காः स वै न देवासुरमर्त्यतिर्यं न स्त्री न षण्डो न पुमान् न जन्तुः नायं गुणः कर्म न सन्न चासन् निषेधशेषो जयतादशेषः ஜெயதாத்து அசேஷா. அந்த பரம்பொருள் ஜெயிக்கட்டும் நாள். எப்பேற்பட்ட பரம்பொருள் நாள்? அவர் தேவதைகளோ இல்லை, அசுரனோ இல்லை, மனுஷனோ மிருகமோ அல்ல நாள். அப்படி பல ரூபங்கள் எடுத்திருந்தா கூட அதெல்லாம் இல்லை. அவர் சவைன தேவாசுர மர்த்திய திரியங்கு, அவர் தேவ அசுர மர்த்திய திரியங்கு, தேவதைகளாவோ அசுராளாவோ மனுஷியாளாவோ மிருகங்களாவோ இல்லை. அவர் ந ஸ்திரீ ந ஷண்டா ந புமான் ந ஜந்து, பெண் ஜாதி இல்லை, அவர் ஆண் ஜாதி இல்லை, ந ஷண்டகா நபும்சகனும் இல்லை, இந்த 3 லிங்கங்கள் இல்லாத பிராணியும் அல்ல, ந ஜந்து சாதாரண ஜந்துவும் இல்லை. நாயம் குணக்கர்மன சன்னசாசன் நிஷேதசேஷோ ஜெயதாத் அசேஷா. சத்வாதி குணமும் இல்லை, 3 குணங்கள் இருக்க சத்வரஜத்தமன்னுட்டு அதுவும் இல்லை. அதன் செய்கையும் அல்ல, அவ்வியக்தமும் இல்லை வியக்தமும் இல்லை. அதாவது என்ன பார்க்கக்கூடிய வஸ்துவும் இல்லை, பார்க்க முடியாதவும் இல்லை. இப்படி ஒன்றொன்றாவும் இல்லாமல் இருந்து நேத்தின்னு சொல்லி விளக்கினால் எதுவாக இருக்காரோ, மிச்சம் எது இருக்கோ, சேஷமாக இருக்காரோ அவர் தான் மாயையை வச்சுட்டுருக்கிற நாராயணன். அவர் என்னை இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிச்சு மோட்சத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சு தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறான். சவை ந தேவாசுர மர்த்திய திரியங் ந ஸ்திரீ ந ஷண்டோ ந புமான் ந ஜந்து நாயம் குணா கர்ம ந சன்ன சாசன் நிஷேதசேஷோ ஜெயதாத் அசேஷா. ஜிஜீவிஷே நாகமிகாமுயா கிம் அந்தர்பயிச்சாவிருத்தயா இபயோன்யா இச்சாமி காலேன நயஸ்ய விப்ளவः தஸ்யாத்மலோகாவரணஸ்ய மோக்ஷம். அந்தர்பயி உள்ளேன்னு ஒன்று வெளியிலேன்னு ஒன்றுங்கிற அவிவேகம் சூழப்பட்ட இந்த யானைங்கிற சரீரத்தை வச்சுருந்து நான் என்ன பயன்பெற்றேன்? ஒன்றும் பண்ணலையே. இதனால் இருமாப்போட கர்வத்தோட கஜேந்திரன் நான் தான் இந்த 100கணக்கான ஆணைகளுக்கு அதிபதி தலைவன்கிறதா நினச்சிட்டு இருந்தேனே. எனக்கு வெளியிலேன்னு ஒன்று இருக்குது, உள்ளேன்னு ஒன்று இருக்குது. இப்படின்னா அவிவேக புத்தினால் விவேகம் இல்லாததுனால யானைங்கிறதா நினச்சிட்டு இருந்தேனே. அதனால் என்ன பயன்கிறான்? கிம் இபயோன்யா கிம், இந்த யானை சரீரத்தினால என்ன பயன்? இவ்வளோ பெரிய சரீரத்தை வச்சுட்டு நான் கஜேந்திரன். அதனால் நான் இந்த லோகத்தில் இனிமேல் ஜீவிச்சுட்டு இருக்க விரும்பலை. ந ஜீவிஷே ந ஜீவிஷே, எனக்கு இந்த லோகத்தில் இனிமேல் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எந்த அஜ்ஞானத்துக்கெல்லாம் காலத்தினால அழிவு கிடையாதோ, ஞானத்தால் தான் அழிவு உண்டு. காலத்தினால அஞ்ஞானத்துக்கு அழிவு கிடையாதுங்கிறான். எப்போ அஞ்ஞானத்துக்கு அழிவு? ஞானத்தினால்தான் அழிவு. அந்த ஞானத்தை வச்சுட்டுருக்கப்பட்ட ஆத்ம பிரகாசத்தை வச்சுட்டு மறைச்சி வச்சுட்டுருக்கிற சுவாமி இருக்காரே, அவர் எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து இந்த அஞ்ஞானத்தை நசிக்க நான் விரும்புகிறேன். நான் இச்சாமி காலே நயஸ்ய விப்ளவः தஸ்யாத்மலோகாவரணஸ்ய மோக்ஷம், அந்த மோக்ஷங்கிற ஞானத்தை விரும்புகிறேன் நான் சொல்லி நமஸ்காரம் பண்ணான் கஜேந்திரன். சோகம் விஸ்வசிருஜம் விஸ்வம் அவிஸ்வம் விஸ்வவேதசம் விஸ்வாத்மானம் அஜம் பிரம்ம பிரணதோஸ்மி பரம்பதம். அப்பேற்பட்ட நான் மோக்ஷம் இச்சதி சயா முமுக்ஷு, நான் முமுக்ஷுவாக இருக்கேன், ஞானத்தை விரும்புகிறவனாக ஆயிட்டேன் நான். இப்போது அகில ஜகத் சிருஷ்டிக்கும் விஸ்வரூபியாக இருந்துருக்கப்பட்ட, அதுக்கும் மேலாக இருக்கப்பட்ட, விஸ்வத்தை உபகரணமாக இருக்கப்பட்ட சுவாமி இருக்கிற நீங்கள் விஸ்வாத்மா, நீங்கள் தான் விஸ்வத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கப்பட்டவர், அப்பேர் அந்தர்யாமியாக இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட பரமாத்மா இருக்காரே, அவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கணுங்கிறதாக நமஸ்காரம் பண்ணுறேன் நான். பரம்பதம் பிரணதா அஸ்மி, நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நான். சோகம் விஸ்வசிருஜம் விஸ்வம் அவிஸ்வம் விஸ்வவேதசம் விஸ்வாத்மானமஜம் பிரம்ம பிரணதோஸ்மி பரம்பதம். யோகரந்தித கர்மாணோ ஹிருதி யோக விபாவிதே யோகினோ யம் பிரபஷ்யந்தி யோகேஷம் தம் நதோஸ்மியகம். பகவான பக்தி யோகத்தினால இந்த கர்ம வாசனைகள் எல்லாம் நாசம் பண்ணப்பட்டு அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணி செஞ்சுண்டு யோகினாக, அவளுக்கெல்லாம் யோகிகள்னு பேர். அஷ்டாங்க யோக பயிற்சியெல்லாம் பண்ணி சமாதினால் ஏகாகிர மனசை வச்சுண்டு அப்படி டிசிப்ளின் பண்ணிட்டு இருக்கப்பட்ட ஹிருதயத்தை வச்சுட்டு இருக்கப்பட்டவாள் பகவானை சாட்சாத்கரிக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த யோகங்க அபியாசம் பண்ணப்பட்ட யோகிகளுக்கெல்லாம் குருவாக இருக்கப்பட்ட யோகேஷனாக இருக்கப்பட்ட யோகேஷா, யோகிகளுக்கெல்லாம் குருவாக இருக்கப்பட்ட பரமயோகியாக இருக்கப்பட்ட உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நான். யோகரந்தித கர்மாணோ
ஹிருதியோக விபாவிதே யோகினோயம் பிரபஷ்யந்தி யோகேஷம் தம் நமோ நதோஸ்மியம். நமோ நமஸ்துபியம் அசக்கியவேக சக்தித்ரயாயாகில தீகுணாய சக்தித்ரயாகில தீகுணாய பிரபன்னபாலாய துரந்த சக்தயே கதீந்திரியாணாம் அனவாப்பியவர்த்மனே. ரொம்ப வேகமாக உங்களுக்கு பகவானே ஸ்ரீமன் நாராயணா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அழித்தல் இந்த 3 சக்தியும் படைத்தவர் நீங்கள். எல்லா இந்திரியங்கள் அகில தீ குணாய எல்லா இந்திரியங்களுக்கும் சப்தாதி விஷயங்கள் ரூபமாக அறியப்படுறவர் நீங்கள். ராகாதி தூஷிதமான புலன்கள் உடையவர் நீங்கள். கதீந்திரியானாம் ராகாதி தூஷிதமான இந்திரியங்கள் இருக்க அதெல்லாம் வச்சுருக்கப்பட்டவர் நீங்கள். அப்பேற்பட்டவாளால் அடைய முடியாதவாளாக இருப்பவர் அனவாப்பிய வர்த்மனே. அப்பேற்பட்டவாளை ராகத்வேஷாதிகளை வச்சுருக்கப்பட்ட இந்திரியங்களை வச்சுருக்கப்பட்டவாளால் அடைய முடியாதவர் நீங்கள். பிரபன்னபாலாய யார் பிரபத்தின்னு சரணம்னு அடையிறாளோ அவளை காப்பாற்றுறவர் நீங்கள். அப்பேற்பட்ட பிரபன்ன பாலாய பிரபத்தின்னு சரணம்னு அடைஞ்சவாளை காப்பாற்றுறையே பரம்பொருளே துரந்த சக்தியே முடிவில்லாத சக்தி படைச்சிருக்கப்பட்ட வச்சு உங்களுக்கு பல தடவை நமஸ்காரம் தான். நமோ நமஸ்துபியம் அசக்கியவேக சக்தித்ரயாயாகில தீகுணாய பிரபன்னபாலாய துரந்த சக்தயே கதீந்திரியாணாம் அனவாப்பியவர்த்மனே. நாயம் வேத ஸ்வமாத்மானம் யச்சக்தியாகம் தியாகதம் தம் துரத்யயம் ஆத்மியம் பகவந்தெம் இதோஸ்மியகம். எவருடைய மாயாசக்தியினால் அகங்கார புத்தியினால் மறைக்கப்பட்டதான இந்த ஆத்ம தத்துவத்தை இந்த லோகம் அறியலையோ, எந்த ஒரு மகாத்மியம் உள்ள அதை யாராலையும் தாண்ட முடியாதோ அப்பேற்பட்ட நாராயணனை நான் சரணம்னு அடையிறேன்னால் தம் பகவந்தம் அகம் இதோஸ்மி சரணமாக நான் அடையிறேன்னு சரணாகதம்னு விழுந்தான் கஜேந்திரன். ஸ்ரீ சுகவாச்ச ஸ்ரீ சுகர் சொன்னாள், ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித்த நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதலிங்க விதாபிமானாக நைதே யதோபசஸ்ருபு நிகிலாத்மகத்வாத் தத்ராகிலா அமரமயோ ஹரிராவிராசீத். இவ்வாறாக பலவிதமான ஸ்தோத்திரங்களை சொல்லி சரணம்னு விழுந்த கஜேந்திரனை பார்த்துவிட்டு அவன் எல்லாரையும் சொன்னான், இப்பேற்பட்ட பரம்பொருள்னு சொன்னானே, அதனால் யாரெல்லாம் வரலன்னாள். பிரம்மாதி இதர தெய்வங்கள்லாம் வரலையா அவனை காப்பாற்றுறதுக்கு, எல்லாரும் கைவிட்டு விட்டாள். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் ஹரி என்ற நாராயணன் வெளிப்பட்டு வந்தார்னால் எல்லா தேவதா சுரூப்பையும் எல்லா தேவதைகளையும் அடக்கி வச்சுருக்கப்பட்ட ஹரிங்கிற ரூபத்தை படைத்த ஹரிராவிராசீத்து ஹரியாப்பட்ட நாராயணன் அங்கே தோன்றினார்னார். தம் தத்வது ஆர்த்தமுபலப்ய ஜெகன்னிவாசா ஸ்தோத்திரம் நிஜம்ய திவிஜயி சகசம்ஸ்துவத்பிः சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானः சக்ராயுதோ அபியகமத் ஆஷு யதோ கஜேந்திரः. ஆஷு நாள் கனவேகமாக சுவாமி ஹரி ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருடைய முதுகில் ஏறிண்டு தன்னுடைய சக்கராயுதத்தை கையில் எடுத்துட்டு ஆஷுனார் ரொம்ப சீக்கிரமாக சேர்ந்தாலாம். இவனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டுவிட்டு இந்த யானையை காப்பாற்றணும்னு தெரிஞ்சுண்டு சோந்த சரசி உருபலே நகிரீதார்த்தா திருஷ்டுவா கருத்மதி ஹரீம் க உபாத்த சக்கரம் உட்சிப்பிய சாம்புஜகரம் கிரமாக கிருச்சாது நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. அப்போ உயரக்க பார்க்குறான் கஜேந்திரன். சுவாமி கருடாழ்வார் மேலே ஏறிண்டு முதுகில் ஏறிண்டு சக்கராயுதத்தை காட்டின்னு வராளாம். அப்பா காப்பாற்றுறதுக்கு வந்துவிட்டே இதோ பாரு சக்கரம்னு காட்டின்னு வராள். சோந்த சரசி உருபலே நகிரீதார்த்தா. ஆர்த்தகனார் கண்களால் ஜலத்தை விட்டுண்டு இனிமே முடியாது, என்னால் இனிமேல் இந்த முதலையோடு சண்டை போட முடியாதுன்னு கஷ்டத்தினால பீடிக்கப்பட்ட அந்த யானை உயரக்க நாராயணா அரே ஆதி மூலமேன்னு கத்தின்னு இருந்தானா. உயரக்க பார்த்தா சுவாமி அங்கே சக்கராயுதத்தை எடுத்துட்டு கருடாழ்வார் மேலே உயரக்க கனவேகமாக ஆஷு கிட்டக்க வந்துட்டு இருந்தாராம். அப்போ என்ன பண்ணான் கஜேந்திரனால், அந்த தட்டாகத்தில் இருந்த தங்க மலர் தாமரை புஷ்பத்தை பிடுங்கினான். பிடுங்கி பகவான் மேலே தூத்தி எரிஞ்சானாம். உட்சிப்பிய சாம்புஜகரம் கிரமாக கிருச்சாத்து நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. ஹே நாராயணா, ஏ அகில குரு உனக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு வாயால் மனசால் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த தாமரைப்பூ எடுத்து தூக்கி போட்டானா. அதுதான் தீட்சிதர்வாள் சொல்லுவார், சுவாமி குருவாயூரில் அந்த தாமரைப்பூ தான் கையில் வச்சுருந்து பக்தாள்கிட்ட காட்டுறாளாம்.
எந்த ஒரு பசுவான கஜேந்திரனை ரட்சிச்சேனோ அந்த அவன் கொடுத்த தாமரைப்பூவை இன்னும் கையில் வச்சுருக்கேன் பாருன்னு சொல்கிற மாதிரி அந்த தாமரைப்பூவை கையில் வச்சுருக்கிறதா ஒரு ஐதிஹ்யம். சுவந்தரசி உருபலேன கிரகீதார்த்தா திருஷ்ட்வா கருத்மதிஹரிம் கௌபாத்த சக்கரம் உத்க்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாக கிருச்ராத் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. ஏ பகவானே நாராயணா, அகில குரு, எல்லா குருக்களுக்கும் குருவாக இருக்கப்பட்ட ஏ பரம்பொருளே, உனக்கு நமஸ்காரம் சொல்லி என்னால் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியலேன்னு சொல்லி ரொம்ப பெரும் கிருச்ராத்து, ரொம்ப கிரம், வார்த்தையை வெளியில் வரமாட்டேங்கிறது சொன்னானாம். பெருந்துயரோடு கூடிய வார்த்தையை எடுத்து சொன்னான்னாள். சொல்லி அந்த தாமரைப்பூவை எடுத்து உயரக்க தூக்கி எரிஞ்சானாம் சுவாமி காலில். தம் வீக்ஷ பீடிதமஜா சகசாவதீரிய சக்ராகமாஷு சரசா கிருபயோஜார கிராகாத் விபாடித முகாத் ஹரிணா கஜேந்திரம் சம்பஷ்யதாம் ஹரிரமுமுஜத் உஸ்திரியானாம். தேவதைகள்னா எல்லா தேவதைகளும் பார்த்துட்டு இருந்தாள். அப்பொழுது இந்த கஷ்டப்படுற யானையை பார்த்து நாராயணன் வேகமாக கருடன் மேலே இருந்து இறங்கி தயினால் சரஸில் அந்த முதலை மேலே அந்த சக்கராயுதத்தை விட்டு எரிஞ்சு முதலையை சம்ஹாரம் பண்ணாள். அந்த முதலைங்கிறவன் அவன் ஒரு பூர்வத்தில் சாபத்தினால தேவலருங்கிற சாபத்தினால முதலையாக வந்து தோண்டியிருக்கான். அவனுக்கு மோட்சம் அடைஞ்சிது. அதனால் 2 பேருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். கஜேந்திரனுக்கு அவனுடைய கஷ்டத்துலேருந்து விமுக்தத்தை கொடுத்தாள், முக்தியை கொடுத்தாள். அந்த முதலைக்கு அவனுடைய சாபத்திலேருந்து முக்தியை கொடுத்தாள். பின்னாடி அடுத்த அத்தியாயத்தில் இவளுடைய பூர்வ ஜென்ம இந்த யானை முதலை 2 பேருடைய பூர்வ ஜென்ம வரலாறெல்லாம் சொல்ல போகிறாள். தம் வீக்ஷிய பீடிதமஜா சகசாவதீரிய சக்ராகம் ஆஷு சரசா கிருபயோஜார கிராகாத் விபாடித முகாத் ஹரிணா கஜேந்திரம் சம்பஷ்யதாம் ஹரிரமுமுச்சத் உஸ்திரியானாம். தேவதைகள்லாம் மலர்கள் புஷ்ப வருஷத்தை பொழிஞ்சார்கள். இந்த பகவானுடைய கருணையினால் கஜேந்திரன் ரட்சிக்கப்பட்டான். முதலையை சம்ஹாரம் பண்ணாள் சுவாமி, அவனுக்கும் முக்தியை கொடுத்தாள். அப்பேற்பட்ட இந்த சரித்திரத்தை சுகாச்சாரியால் வர்ணித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே திருத்தீயோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமः. யதார்ச்சிஷோऽग्नेः சவிதுர்கபஸ்தயோः யதார்ச்சிஷோऽग्नेः சவிதுர்கபஸ்தயோः निर्यान्ति संयान्ति असकृत्स्वरोचिषः निर्यान्ति संयान्ति असकृत्स्वरोचिषः तथा यतोऽयं गुणसम्प्रवाहो तथा यतोऽयं गुणसम्प्रवाहो बुद्धिर्मनः कानि शरीरसर्गाः बुद्धिर्मनः कानि शरीरसर्गाः सवै न देवासुरमत्यतिर्यङ् सवै न देवासुरमत्यतिर्यङ् न स्त्री न षण्डो न पुमान्न जन्तुः न स्त्री न षण्डो न पुमान्न जन्तुः नायं गुणः कर्मण सन्न चासन् नायं गुणः कर्मण सन्न चासन् निषेधशेषो जयतादशेषः निषेधशेषो जयतादशेषः जिजीविषेनाहमिहामुया किं जिजीविषेनाहमिहामुया किम् अन्तर्बहिश्चावृतये भयोन्या अन्तर्बहिश्चावृतये भयोन्या इच्छामि कालेन नयस्य विप्लवः इच्छामि कालेन नयस्य विप्लवः तस्यात्मलोकावरणस्य मोक्षं तस्यात्मलोकावरणस्य मोक्षं सोऽहं विश्वसृजं विश्वं सोऽहं विश्वसृजं विश्वम् अविश्वं विश्ववेदसम् अविश्वं विश्ववेदसम् विश्वात्मानम् अजं ब्रह्म विश्वात्मानमजं ब्रह्म प्रणतोऽस्मि परं पदं प्रणतोऽस्मि परं पदं योगरन्धितकर्माणः 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 हृदि योगविभाविते हृदि योगविभाविते योगिनोऽयं प्रपश्यन्ति योगिनोऽयं प्रपश्यन्ति योगेशं तं नतोऽस्म्यहं योगेशं तं नतोऽस्म्यहं नमो नमस्तुभ्यम् असख्यवेग नमो नमस्तुभ्यम् असख्यवेग शक्तित्रयाय अखिलधीगुणाय शक्तित्रयाय अखिलधीगुणाय शक्तित्रयाय अखिलधीगुणाय प्रपन्नपालाय दुरन्तशक्तये प्रपन्नपालाय दुरन्तशक्तये कदिन्द्रियाणाम् अनवाप्यवर्त्मने
கதிந்திரியாணாம் அனவாப்யவர்த்மனே நாயம் வேத ஸ்வமாத்மானம் நாயம் வேத ஸ்வமாத்மானம் யச்சக்தியாகம் தியாகதம் யச்சக்தியாகம் தியாகதம் தம் துரத்யயமாஹாத்மியம் தம் துரத்யயமாஹாத்மியம் பகவந்தமிதோஸ்மியகம் பகவந்தமிதோஸ்மியகம். ஸ்ரீசுகவாச்ச ஸ்ரீசுகவாச்ச ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதலிங்க விதாபிமானாः பிரம்மாதயோ விவிதலிங்க விதாபிமானாः நைதே யதோபசஸ்ருபுः நிகிலாத்மகத்வாத் நைதே யதோபசஸ்ருபுः நிகிலாத்மகத்வாத் தத்ராகிலாமரமயோ ஹரிராவிராசீத் தத்ராகிலாமரமயோ ஹரிராவிராசீத் தம் தத்வதார்த்தமுபலभ्य ஜகன்னிவாசः தம் தத்வதார்த்தமுபலभ्य ஜகன்னிவாசः ஸ்தோத்ரம் நிஜம்ய திவிஜைः சக சம்ஸ்துவத்பிः ஸ்தோத்ரம் நிஜம்ய திவிஜைः சக சம்ஸ்துவத்பிः छन्दोमयेन गरुडेन समुह्यमानः छन्दोमयेन गरुडेन समुह्यमानः चक्रायुधोऽभ्यगमत् आशु यतो गजेन्द्रः चक्रायुधोऽभ्यगमत् आशु यतो गजेन्द्रः सोऽन्तः सरसि उरुबलेन गृहीतार्तो सोऽन्तः सरसि उरुबलेन गृहीतार्तो दृष्ट्वा गरुत्मतिहरिं खौपात्तचक्रं दृष्ट्वा गरुत्मतिहरिं खौपात्तचक्रम् उत्क्षिप्य साम्बुजकरं गिरमाहकृच्छ्रात् उत्क्षिप्य चाम्बुजकरं गिरमाहकृच्छ्रात् नारायण अखिलगुरो भगवन्नमस्ते नारायण अखिलगुरो भगवन्नमस्ते तं वीक्ष्य पीडितमजः सहसावतीर्य तं वीक्ष्य पीडितमजः सहसावतीर्य सग्राहमाशु सरसरसः कृपयोज्जहार सग्राहमाशु सरसः कृपयोज्जहार ग्राहाद्विपाटितमुखात् हरिणा गजेन्द्रं ग्राहाद्विपाटितमुखात् हरिणा गजेन्द्रं सम्पश्यतां हरिः अमुमुचत् उच्छ्रियाणां सम्पश्यतां हरिः अमुमुचत् उच्छ्रियाणां श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே திருத்தீயோத்தியாயா. இப்பொழுது இந்த அத்தியாயத்து ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே திருத்தீயோத்தியாயः. ஸ்ரீசுக உவாச்ச ஏவம் யவசிதோ புத்யா சமாதாய மனோஹ்ருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக்ஜன்மனி அனுசிக்ஷிதம். ஸ்ரீ கஜேந்திர உவாச்ச ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாயாதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் क्वचित् विभातं क्वच तत्तिरोहितं अविद्यदृक् साक्षी उभयं तदीक्षते स आत्ममूलो अवतु मां परात्परः. कालेन पञ्चत्वमितेषु कृत्स्नशो लोकेषु पालेषु च सर्वहेतुषु तमस्तदासीत् गहनं गभीरं यस्तस्य पारे अभिविराजते विभुः. न यस्य देवाः ऋषयः पदं विदुः जन्तुः पुनः कोऽर्हति गन्तुमीरिषुं यथा नटस्याकृतिभिः विचेष्टतो दुरत्ययानुक्रमणः समावतु. दिदृक्षवो यस्य पदं सुमङ्गलं विमुक्तसङ्गाः मुनयः सुसाधवः चरन्त्यलोकव्रतमव्रणं वने भूतात्मभूताः सुहृदस्य मे गतिः. न विद्यते यस्य च जन्मकर्म वा न नामरूपे गुणदोष एव वा तथापि लोकाप्ययसम्भवाय यः स्वमायया तानि अनुकालमृच्छति. तस्मै नमः परेशाय ब्रह्मणे अनन्तशक्तये अरूपायोरुरूपाय नमः आश्चर्यकर्मणे. नमः आत्मप्रदीपाय साक्षिणे परमात्मने नमो गिरां विदूराय मनसश्चेतसामपि. सत्त्वेन प्रतिलभ्याय
नैष्कर्म्येण विपश्चिता नमः कैवल्यनाथाय निर्वाणसुखसंविदे नमः शान्ताय घोराय मूढाय गुणधर्मिणे निर्विशेषाय साम्याय नमो ज्ञानघनाय च क्षेत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाध्यक्षाय साक्षिणे पुरुषायात्ममूलाय मूलप्रकृतये नमः सर्वेन्द्रियगुणद्रष्ट्रे सर्वप्रत्ययहेतवे असदाच्छाय योक्ताय सदाभासाय ते नमः नमो नमस्ते अखिलकारणाय निष्कारणायाद्भुतकारणाय सर्वागमाम्नाय महार्णवाय नमोपवर्गाय परायणाय गुणारणिच्छन्न चिदुष्मपाय तत्क्षोभविस्फूर्जितमानसाय नैष्कर्म्यभावेन विवर्जितागम स्वयं प्रकाशाय नमस्करोमि मादृक्प्रपन्नपशुपाच विमोक्षणाय मुक्ताय भूरिकरुणाय नमोलयाय स्वांशेन सर्वतनुभृत् मनसि प्रतीत प्रत्यग्दृशे भगवते बृहते नमस्ते आत्मात्मजाप्त गृहवित्तजनेषु सक्तैः दुष्प्रापणाय गुणसङ्गविवर्जिताय मुक्तात्मभिः स्वहृदये परिभाविताय ज्ञानात्मने भगवते नम ईश्वराय यं धर्मकामार्थविमुक्तिकामा भजन्त इष्टां गतिमाप्नुवन्ति किं चाशिशोरात्यपि देहमव्ययं करोतु मेदभ्रदयो विमोक्षणम् एकान्तिनो यस्य न कञ्चनार्थं वाञ्छन्ति ये वै भगवत्प्रपन्नाः अत्यद्भुतं तच्चरितं सुमङ्गलं गायन्तानन्दसमुद्रमग्नाः तमक्षरं ब्रह्म परं परेशम् अव्यक्तमाध्यात्मिकं योगगम्यम् अतीन्द्रियं सूक्ष्ममिवातिदूरम् अनन्तमाद्यं परिपूर्णमीडे यस्य ब्रह्मादयो देवाः वेदालोकाश्चराचराः नामरूपविभेदेन फल्ग्व्या च कलया कृताः यथार्चिषोऽग्ने सवितुर्गभत्तयो निर्यान्ति संयान्ति असकृत्स्वरोचिषः तथा यतोऽयं गुणसम्प्रवाहो बुद्धिर्मनः कानि शरीरसर्गाः स वै न देवासुरमर्त्यतिर्यं न स्त्री न षण्ढो न पुमान् न जन्तुः नायं गुणः कर्म न सन्न चासन् निषेधशेषो जयतादशेषः जिजीविषे नाहमिहामुया किम् अन्तर्बहिश्चावृतये भयोन्या इच्छामि कालेन न यस्य विप्लवः तस्यात्मलोकावरणस्य मोक्षं सोऽहं विश्वसृजं विश्वम् अविश्वं विश्ववेदसं विश्वात्मानमजं ब्रह्म प्रणतोऽस्मि परं पदम् योगरन्धितकर्माणो हृदि योगविभाविते योगिनोऽयं प्रपश्यन्ति योगेशं तं नतोऽस्म्यहं नमो नमस्तुभ्यमसह्यवेग शक्तित्रयायाखिलधिगुणाय प्रपन्नपालाय दुरन्तशक्तये कदिन्द्रियाणाम् अनवाप्यवर्त्मने नायं वेद स्वमात्मानं यच्छक्त्याहं धिया हतं तं दुरत्ययमाहात्म्यं भगवन्त्यमितोऽस्म्यहम् श्रीशुकोवाच एवं गजेन्द्रमुपवर्णितनिर्विशेषं ब्रह्मादयो विविधलिङ्गभिदाभिमानाः दैते यदोपससृपुः निखिलात्मकत्वात् तत्राखिलामरमयो हरिराविरासीत् तं तद्वदार्थमुपलभ्य जगन्निवासः स्तोत्रं निशम्य दिविजैः सह संस्तुवद्भिः छन्दोमयेन गरुडेन समुह्यमानः चक्रायुधोऽभ्यगमत् आशु यतो गजेन्द्रः सोऽन्तः सरसी उरुबलेन गृहीतार्ता दृष्ट्वा गरुत्मतिहरिं क उपात्तचक्रम् उत्क्षिप्य साम्बुजकरं गिरमाह कृच्छ्रात् नारायणाखिलगुरो भगवन्नमस्ते नारायणाखिलगुरो भगवन्नमस्ते तं वीक्ष्य पीडितमजः सहसावतीर्य सग्राहमाशु सरसः कृपयोज्जहार ग्राहाद्विपाटितमुखात् हरिणा गजेन्द्रं सम्पश्यतां हरिरमुमुचत् उच्छ्रियाणां श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे அஷ்டமஸ்கந்தே திருத்தீயோத்தியாயः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம்
न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।